நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, சொர்க்கத்திற்கு செல்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இலகிய வழிகளில் 4 வழி. அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி நமக்கு பல அறிவுரைகளை சொல்லி காட்டுகிறான். சொர்க்கவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும், சொர்க்கம் எப்படிப்பட்டது என்பதையும், நரகவாசிகள் எப்படிப்பட்டவர்கள், நரகம் எப்படிப்பட்டது என்பதை பற்றியும் விளக்கும் விதமாக, புரிந்து கொள்ளும் விதமாக நிறைய வசனங்கள் அல் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வசனமாக 59வது சூறாவில் உள்ள ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னத்தி ஹுமுல் ஃபாயிசூன். சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் சமமாக மாட்டார்கள். சொர்க்கவாசிகளே பெரும் பாக்கியசாலிகள், பாக்கியமுடையவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்படி அல்லாஹ் எந்த மனிதருக்கு மறுமையில் சொர்க்கத்தை தருகிறானோ, அல்லாஹுவால் சொர்க்கம் கொடுக்கப்பட்ட, அல்லாஹுவால் சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதன் மிக பெரும் பாக்கியசாலி என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்படி சொர்க்கம் கிடைப்பது மிக பெரும் பாக்கியம், மிக பெரும் அருட்கொடை, மிக பெரும் நியமத் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் மரணிக்கக்கூடிய முஷ்ரிக்குகளுக்கு சொர்க்கம் தடை செய்யப்படுகிறது. அல்லாஹுவை நிராகரித்த நிலையில் மரணிக்கக்கூடிய காஃபிர்களுக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்படுகிறது, தடை செய்யப்படுகிறது. அல்லாஹுவை ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்களை செய்தவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். இதை குர்ஆனில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத் வல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத் என்று யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்களை செய்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்தில் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அந்த சொர்க்கத்தில் அவர்களுக்கு விரும்பியதெல்லாம் கிடைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். எந்த கண்களும் கண்டிராத, எந்த மனமும் கற்பனை செய்திராத இன்பத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிலே சொர்க்கத்தையும் நரகத்தையும், சொர்க்கவாசிகளையும் நரகவாசிகளையும் பார்த்ததை பற்றி நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாக்கியமிக்க சொர்க்கத்துக்குரிய செயல்கள் என்று சில செயல்களை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனில் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டிய காரியங்கள், எந்த காரியத்தை செய்தால் நாம் சொர்க்கம் செல்ல முடியும் என்பதையும், சொர்க்கத்துக்குரிய செயல்கள் எது என்பதையும், சொர்க்கத்துக்காக நாம் செய்யக்கூடிய தியாகங்கள் என்ன என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அதில் சொர்க்கத்தை பற்றி, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய காரியங்களை பற்றி குர்ஆனில் ஹதீஸில் நிறைய செய்திகள் வருகிறது. அதில் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அஹ்மத் என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய நபி அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை கண்டால் என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது, என்னுடைய கண்கள் குளிர்ச்சி அடைகிறது. உங்களை பார்க்கும் போதெல்லாம், உங்களை பார்த்து விட்டாலே என்னுடைய மனம் சந்தோஷம் அடைகிறது, என்னுடைய கண்கள் குளிர்ச்சி அடைகிறது. எனக்கு அனைத்து பொருட்களை பற்றியும் தெரியப்படுத்துங்கள், எனக்கு அனைத்து பொருட்களையுமே பற்றி சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்களிடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க. அதற்கு அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், அனைத்தும் நீரிலிருந்து படைக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். நீரிலிருந்து படைக்கப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் எல்லா உயிர்களையும், அதாவது மனிதர்களிலிருந்து விலங்குகள், புழு பூச்சிகள், பூண்டுகள், மரம் செடி கொடிகள் உட்பட உயிர்கள் என்று எதெல்லாம் இருக்கிறதோ
எல்லா உயிர்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தண்ணீரிலிருந்து படைத்திருப்பதாக குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சூரா அன்பியாவில் திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 21வது சூறாவில் உள்ள 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஜஅல்னா மினல் மாயி குல்ல ஷையின் ஹய்யி, நாம் உயிர் உள்ள ஒவ்வொன்றையும் தண்ணீரிலிருந்து படைத்தோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், உயிர் உள்ள ஒவ்வொரு பொருளையும் நாம் தண்ணீரிலிருந்து படைத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்போ எல்லா மனிதர்களில் இருந்து அனைத்துமே தண்ணீரில் தான் உயிர் என்று இருக்கக்கூடிய உயிர் உள்ள எல்லா பொருட்களையும் அல்லாஹ் தண்ணீரை கொண்டு தண்ணீரிலிருந்து அந்த நீர் சத்திலிருந்து படைத்திருப்பதாக குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். தண்ணீரிலிருந்து தான் அனைத்து உயிர்களும் படைக்கப்பட்டது என்பதை இன்று அறிவியல் உலகமும் ஒத்துக்கொண்டிருக்கிறது. அதாவது இந்த நவீன அறிவியல் கண்டுபிடிப்பு உண்மைகள் உண்மைப்படுத்தப்பட்ட நிரூபணமான பல உண்மைகளில் ஒன்று, உயிர் உள்ள அனைத்தும் நீர் சத்திலிருந்து தான் படைக்கப்படுகிறது, தண்ணீரிலிருந்து தான் அனைத்து உயிர்களும் படைக்கப்படுகிறது என்று அறிவியல் பூர்வமாக இன்று நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்போ இன்னைக்கு மனித இனத்திலிருந்து அனைத்து இனமும் அனைத்துமே உயிர் உள்ள எல்லாமே நீரிலிருந்து நீர் சத்திலிருந்து தான் படைக்கப்படுகிறது, உருவாகிறது என்ற உண்மை இன்று சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. இதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வல்ல இறைவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல உயிர் உள்ள ஒவ்வொரு பொருளையும் நான் தண்ணீரிலிருந்து தான் நீர் சத்திலிருந்து தான் படைக்கிறேன் என்றும் அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இதே அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு அனைத்தை பற்றியுமே சொல்லுங்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கும்போது அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், அனைத்துமே நீரிலிருந்து படைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள். அடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க, எந்த காரியத்தை நான் செய்தால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்கின்றார். எந்த செயலை நான் செய்தால் இலகுவான முறையில் சொர்க்கம் செல்ல முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு செயலை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்களிடத்தில் சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான நற்செயலை எனக்கு அறிவியுங்கள் என்று நபி அவர்களிடத்தில் கேட்கும்போது அதற்கு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், முதலாவதாக சொன்ன விஷயம் 4 விஷயத்தை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். அதிலே முதலாவதாக விஷயம் சலாத்தை பரப்பு என்று சொன்னார்கள். சலாத்தை பரப்பு என்று சொன்னால் இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு மூமின் இன்னொரு மூமினை பார்த்தால் சலாம் சொல்ல வேண்டும். யார் சலாம் சொல்வதில் முந்திக் கொள்ளுகிறார்களோ, யார் முந்திக் கொண்டு சலாம் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறது. அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நபி அவர்களின் உத்தரவு. அறிந்தவர்களுக்கு மட்டுமே சலாம் சொல்லி அறிமுகம் இல்லாதவர்களுக்கு சலாம் சொல்லாமல் இருப்பது கியாமத் நாளுடைய அடையாளம் என்றும் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் கியாமத் நாளின் அடையாளமாக, இறுதி நாளின் அடையாளமாக தெரிந்தவர்களுக்கு மட்டுமே மக்கள் சலாம் சொல்வார்கள், தெரியாதவர்கள் முஸ்லிம்களாகவே இருந்தாலும் அவர்களுக்கு சலாம் சொல்ல மாட்டார்கள் என்பதை அன்றைக்கு அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு அந்த நிலையை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். முஸ்லிம்களாக இருந்தால் கூட, மூமின்களாக இருந்தால் கூட தனக்கு பழக்கமான அறிமுகமானவர்களை பார்த்தால் மாத்திரம் சலாம் சொல்வதும், தனக்கு தெரியாத அறிமுகமுள்ளாத ஒரு முஸ்லிமை எங்கேயாவது கண்டால் சலாம் சொல்லாமல் இருப்பதும் இன்று நடைமுறையில் மக்கள் பார்க்கிற, நடைமுறையில் மக்கள் செய்கிற ஒரு செயலாக இருக்கிறது. இதை அல்லாஹ்வுடைய நபி அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள். மறுமை நாளுடைய இறுதி நாளுடைய அடையாளத்தில் ஒரு அடையாளம் என்று இதை சொன்னார்கள். அப்போ சலாத்தை பரப்புவது என்று சொன்னால் சலாம் சொல்வதில் முந்திக் கொள்ள வேண்டும், அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நமக்கு அறிவித்தார்கள். சலாத்தை பரப்புவது முதலாவது காரியம், முதலாவது செயல். இரண்டாவது நல்லதையே பேசு என்று சொன்னார்கள். இரண்டாவது விஷயம் என்ன? நல்லதையே பேசு. மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ, அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது பேசாமல் மௌனமாக இருக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். அப்போ நல்லதை பேசுவது ஒரு தர்மமாக இஸ்லாத்தில் பார்க்கப்படுகிறது. கெட்ட செயலை செய்தால் இஸ்லாத்தில் அது குற்றம், பாவச் செயல். கெட்ட பேச்சுக்களை பேசுவது பாவச் செயல். கெட்ட பேச்சு, கெட்ட வார்த்தைகள், பொய்யான பேச்சுக்கள், பிறரை பற்றி புறம் பேசுவது, பிறரை பற்றி அவதூறு கூறுவது, இவை அனைத்துமே இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியங்களாக இருக்கிறது. அப்போ நல்ல பேச்சை பேசுவது கூட இஸ்லாத்தில் தர்மம். அல்லாஹுவை பற்றி பேசுவது,
அவனுடைய சத்திய மார்க்கத்தை பற்றி பேசுவது, அவனுடைய நபியை பற்றி பேசுவது, அவனுடைய நபியின் காலத்தில் இந்த மார்க்கத்துக்காக எண்ணற்ற பல தியாகங்களை செய்தார்களே அந்த சஹாபாக்களை பற்றி பேசுவது, குர்ஆன் சுன்னா என்ற சத்தியத்தை மக்களுக்கு மத்தியிலே பேசுவது, நல்ல வார்த்தைகளை பேசுவதும் கூட அல்லாஹ்விடத்தில் நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், நல்லதை பேசு என்று சொன்னார்கள். இரண்டாவதான விஷயம். மூன்றாவது, உறவுகளை அதாவது உன்னுடைய சொந்த பந்தங்களை இணைத்து வாழு என்று சொன்னார்கள். உறவுகளை துண்டித்தவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். உறவுகளை துண்டிப்பது பாவச் செயல். உறவுகளை துண்டித்து வாழ்வது சொர்க்கமே கிடைக்காத அளவுக்கு அல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயல். உறவுகளை துண்டிக்கக்கூடாது, உறவுகளை வெறுக்கக்கூடாது. இரத்த பந்த உறவுகளோடு இணைத்து வாழு, உறவுகளை இணைத்து வாழு என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் மூன்றாவதாக சொன்னார்கள். நான்காவது சொன்னார்கள், மக்கள் எல்லாம் அதாவது இரவு நேரத்தில் மக்கள் உறங்கும் போது அந்த இரவு நேரத்திலே நீ அல்லாஹுவை நின்று வணங்கு. இதை நீ செய்தால் அமைதியுடன் சொர்க்கத்திலே நுழைவாய் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். அமைதியான முறையில் அமைதியோடு நம்மை சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு காரியம் இந்த 4 காரியங்கள். சலாத்தை பரப்புவதும், நல்ல வார்த்தைகளை பேசுவதும், உறவுகளோடு ஒன்றிணைந்து உறவுகளை இணைத்து வாழ்வதும், மக்கள் உறங்குகிற அந்த இரவு நேரத்தில் தஹஜ்ஜுதுடைய தொழுகையை, இரவு நேர வணக்கமான அந்த தஹஜ்ஜுதுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதும் நன்மையான சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த இரவு தொழுகையை வலியுறுத்தி ஏராளமான செய்திகள் ஹதீஸ்களிலே இருக்கிறது. அல்லாஹ்வும் இரவு தொழுகையை வலியுறுத்தும் விதமாக தஹஜ்ஜுதுடைய தொழுகையை வலியுறுத்தி அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அந்த இரவு தொழுகை எப்படி வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஃபர்லு தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு நேரத்தில் தொழக்கூடிய அந்த தஹஜ்ஜுதுடைய தொழுகை என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். தஹஜ்ஜுதுடைய தொழுகைக்கும் சொர்க்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நல்ல பேச்சுக்கள் பேசுவதற்கும் சொர்க்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. உறவுகளோடு சொந்த பந்தங்களோடு இணைந்து வாழ்வதற்கும் சொர்க்கத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. நல்ல பேச்சுக்களை பேசுவதற்கும் சொர்க்கத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. சலாத்தை மக்களுக்கு மத்தியில் பரப்பி அதிகப்படுத்துவதற்கும் அந்த சொர்க்கத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் கூட ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்து கொண்டு சலாம் கூறிக்கொண்டிருப்பார்கள் என்றுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்படி எந்த செயல்களை நாம் செய்தால் நமக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குமோ, எந்த செயல்கள் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொர்க்கத்துக்குரிய செயல்கள் என்று சொன்னார்களோ அந்த செயல்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த செயல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவா.